வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள பாத்தீங்களா? நிஜமாவே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் பூகம்பம் தாங்க. அது எப்படி நடந்துச்சு? யாரெல்லாம் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க இந்த அலசல்ல அத பத்தி நாம விரிவா பார்க்கலாம். இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை முழுமையா புரிஞ்சிக்க இன்னைக்கு நாம 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். வரலாற்று சிறப்புமிக்க அந்த தேர்தல் வெற்றி, பல தசாப்தங்களா தொடர்ந்த திராவிட கட்சிகளோட ஆதிக்கம், இந்த மாபெரும் வெற்றிக்கான வியூகம், 118 இடங்களை எட்டிய அந்த கூட்டணி கணக்கு, அப்புறம் தமிழ்நாடோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு வரிசையா பார்க்கலாம். 59 இந்த நம்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. சரியா 59 வருஷம். இத்தனை காலமா தமிழ்நாட்டுல ரெண்டு திராவிட கட்சிகள் மட்டும்தான் மாறி மாறி அசைக்க முடியாத ஒரு பலத்தோட ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா அந்த பெரிய சகாப்தம் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கா? இந்த மாற்றம் எந்த அளவுக்கு பெருசுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பழைய நிலைமை என்ன? திமுக, அதிமுகன்னு 2 கட்சிகள் மட்டும்தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இப்போ நிலைமையை பாருங்க. ஆரம்பிச்சு வெறும் 2 வருஷமான நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம், அதாவது தவக, தமிழ்நாட்டோட தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்து நிக்குது. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல. முதல்ல இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வெற்றியை பத்தி பார்க்கலாம். ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்த இந்த தேர்தல்ல மாநில வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவுக்கு 85.1% வாக்குகள் பதிவாகியிருக்கு. இதுவே ஒரு பெரிய சாதனை தான். இந்த தேர்தல் முடிவுகளோட பிரம்மாண்டமும் நிஜமாவே வாயடைக்க வைக்குதுங்க. தாவேக அசால்ட்டா 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதே சமயம் ஆளுங்கட்சியா இருந்த திமுக பெரும் சரிவை சந்திச்சு வெறும் 59 இடங்களுக்கும், பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 47 இடங்களுக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்புமுனை. இதுல இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வந்த கொளத்தூர் தொகுதியிலேயே தவேகவோட ஒரு அறிமுக வேட்பாளரிடம் 8795 வாக்குகள் வித்தியாசத்துல தோட்டு போனதுதான். மறுபக்கம் பாத்தீங்கன்னா, விஜய்க்கு இது முதல் தேர்தல்னாலும் அவர் போட்டியிட்ட பெரம்பூர், திருச்சி, கிழக்குன்னு 2 தொகுதிகளையும் ரொம்ப ஈஸியா மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணியிருக்கார். சரி, ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது உடைந்த இந்த 59 ஆண்டுகால திராவிட ஆதிக்கத்தை பத்தி. இந்த மாபெரும் வெற்றியை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னோக்கி போய் தவேக எந்த அரசியல் பாரம்பரியத்தை உரிமை கொண்டாடுறாங்கன்னு பார்க்கணும். திராவிட மாடல் அப்படிங்கிறது வெறும் வார்த்தையோ இல்ல சித்தாந்தமோ கிடையாதுங்க. அது சமூக நீதி, மாநில சுயாட்சி, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, அப்புறம் சிறப்பான மக்கள் நலத்திட்டங்களை மையமா வச்ச ஒரு வெற்றிகரமான ஆட்சி முறை. 1967 இருந்து திமுகவும் அதிமுகவும் இதைத்தான் முன்னெடுத்து வந்தாங்க. சமீபத்திய திமுக ஆட்சியில கூட மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சி 11.2% இருந்துச்சுங்கிறது ஒரு மிக சிறந்த சாதனை. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தோட ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த தேர்தல் நிஜமாவே அந்த திராவிட மாடல் தத்துவத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அக்னி பரீட்சைன்னு சொல்லுது. ஏன்னா ஒரு பக்கம் இந்து தேசியத்தை முன்னிறுத்துற பாஜக, இன்னொரு பக்கம் ஒரு புதுமையான தலைமையை தர்ற தவேகன்னு களம் ரொம்பவே அனல் பறந்துச்சு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு. ஆய்வாளர் விக்னேஷ் கார்த்திக் சொல்ற மாதிரி மக்கள் சமூக நீதியோயோ இல்ல மாநில சுயாட்சியோயோ நிராகரிக்கலங்க. அந்த பாரம்பரியத்தோட பலன்களை அனுபவிச்ச மக்கள் அதை முன்னெடுத்து செல்ல திமுக இனி சரியான ஆப்ஷன் இல்லைன்னு நினைச்சு அதோட பாதுகாவலரை மட்டும்தான் மாத்திருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். இந்த வெற்றியின் வியூகம் என்ன? 2024ல பதிவு செய்யப்பட்ட ஒரு புது கட்சி எப்படி பல வருடங்களா வேரூன்றி இருந்த பெரிய அரசியல் ஜாம்பவான்களை வீழ்த்துச்சு? அதோட பின்னாடி என்ன? 2 கட்சியோட வியூகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே புரியும். திமுக தங்களோட கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வாசிப்பு அறைகள், உள்ளூர் கூட்டங்கள்னு அவங்களோட பழைய பாரம்பரிய முறைகளையே நம்பியிருந்தாங்க. ஆனா தாவேக என்ன பண்ணாங்க? மாநிலம் முழுக்க ஏற்கனவே ரொம்ப ஆக்டிவா இயங்கிட்டு இருந்த அவங்களோட சினிமா ரசிகர் மன்றங்களையும் வலுவான டிஜிட்டல் நெட்வொர்க்கையும் ஒரு பெரிய அரசியல் இயந்திரமா ரொம்ப சுலபமா மாத்திட்டாங்க. கருத்தியல் ரீதியா விஜய் ரொம்பவே ஸ்மார்ட்டா காய் நகர்த்தினார். அவர் தன்னை ஒரு சிஸ்டமுக்கு எதிரான வெளியாள்னு காட்டிக்கவே இல்ல. அதுக்கு பதிலா பெரியார், அம்பேத்கர், காமராஜர் இவங்களோட கொள்கைகளை ஏத்துக்கிட்டு அந்த திராவிட பரம்பரத்தோட உண்மையான வாரிசாதான் தன்னை முன்னிறுத்தினார். முக்கியமா ஊழலற்ற ஒரு தூய்மையான மாற்றத்தை எதிர்பார்த்த இளைஞர்களையும் நகர்ப்புற வாக்காளர்களையும் இது ரொம்பவே ஈர்த்துச்சு. அடுத்து 4வதா அந்த 118 இடங்களுக்கான கூட்டணி கணக்க பார்ப்போம். என்னதான் தவேக ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாலும் 234 இடங்கள் கொண்ட சட்டமன்றத்துல பெரும்பான்மைக்கு தேவையான 118ஐ அவங்களால தனித்து பெற முடியல. 108 இடங்கள் தான் கிடைச்சது. அப்போ அந்த மேஜிக் நம்பரை எப்படி தொட்டாங்க? அதுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கூட்டணி கணக்கு இருக்குங்க. காங்கிரஸ், அப்புறம் இடதுசாரி கட்சிகளான சிபிஐ, சிபிஐஎம்,
கூடவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்களோட ஆதரவை விஜய் கெட்டியா பிடிச்சுக்கிட்டார். இதனால தவிக தலைமையிலான கூட்டணி 119 இடங்களை எட்டி ஆட்சி அமைக்க தேவையான 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை வெற்றிகரமா கடந்துட்டாங்க. ஆனா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு. முதல்ல ஆளுநர் விஜயோட ஆட்சி அமைக்கும் உரிமைக்கோரலை நிராகரிச்சார். உடனே மாநிலம் முழுக்க ஒரே போராட்டங்கள் தான். அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் அவங்களோட அதிகாரப்பூர்வ ஆதரவு கடிதங்களை கொடுத்த பிறகுதான் விஜய் முதலமைச்சரா பதவியேற்கிற அந்த பாதை முழுமையா உறுதியாச்சு. ஆட்சி அமைச்சாச்சு, அவ்வளவுதானான்னு கேட்டா அங்கதான் உண்மையான சவாலே ஆரம்பிக்குது. இந்த புதிய கூட்டணியை ஒருங்கிணைச்சு கொண்டு போறது ரொம்ப பெரிய விஷயங்க. காங்கிரஸ், விசிகா, இடதுசாரிகள்னு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில 4லிருந்து 6 இடங்கள் வரைக்கும் தவைவை விட்டு கொடுக்க வேண்டி வரும். ஒரு பக்கம் முதல் முறையா சட்டமன்றத்துக்கு வர்ற தன்னோட சொந்த எம்எல்ஏக்களை நிர்வகிக்கணும், இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளையும் திருப்திப்படுத்தணும். இது விஜய்க்கு மிகப்பெரிய சவால். இறுதியா 5வது பகுதி, தமிழ்நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் வரைபடம் அடிப்படையிலேயே மாறிடுச்சுங்கிறது 100% உண்மைதான். ஆனா அதுக்காக பழைய அரசியல் சக்திகள் எல்லாம் முழுமையா காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. உதாரணமா திமுகவுக்கு இது ஒரு பெரும் சரிவா இருந்தாலும் அதிமுக இன்னும் மேற்கு மற்றும் தெற்கு மாவட்டங்கள்ல தங்களோட வாக்கு வங்கியை ரொம்ப ஸ்ட்ராங்காவே வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலத்திலேயே அதிகபட்சமா 98,110 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். இதுல இருந்து என்ன தெரியுது? எவ்வளோ பெரிய அலை வந்தாலும் பலமான பிராந்திய கட்சிகள் அதை தாங்கி நிக்க முடியுங்கிறதா நிதர்சனம். இப்போ விஜய்க்கான உண்மையான டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. வெறும் ரசிகர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பா இருந்ததை இப்போ மாவட்ட அளவுல ஒரு முழுமையான அரசியல் கட்சியா மாத்தணும். அது சாதாரண விஷயம் இல்ல. அப்புறம் எந்த அனுபவமும் இல்லாத புதிய எம்எல்ஏக்களை வழிநடத்துறது, கூட்டணி கட்சிகளோட நெருக்கடிகளை சமாளிக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலா நம்ம பிரசாரம் செஞ்ச மாதிரி ஒரு சூப்பரான நிர்வாகத்தை கொடுக்க முடியும்னு மக்களுக்கு நிரூபிக்கிறதுன்னு எக்கச்சக்க சவால்கள் அவர் முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கு. கடைசியா ஒரு மிக முக்கியமான கேள்வியோட இந்த அலசலை நாம நிறைவு செய்யலாம். தவவேக தலைமையிலான இந்த புதிய கூட்டணி எந்த சலசலப்பும் இல்லாம நிலையா நின்னு தமிழ்நாட்டு அரசியலோட நிரந்தர முகமா மாறுமா? இல்ல இது திராவிட பாரம்பரியத்துல வந்த ஒரு கணிக்க முடியாத தற்காலிக அதிர்வு மட்டும்தானா? இதுக்கான விடையை டாலம் தான் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.